ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சமீபத்தில் திமுக அரசு மீது கடும் விமர்சனங்களை வைத்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இப்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்று திடீர் பல்டி அடித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருக்கும் பிசிக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் திமுக தலைமை மீது இருக்கும் அதிருப்தியை அவ்வப்போது வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் சாணக்கியாவுக்கு பேட்டியளித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பண்ருட்டி வேல்முருகன் கூட்டணி தலைவர்களை முதல்வரும் அமைச்சர்களும் மதிப்பது இல்லை, திமுக ஆட்சியில் நிர்வாக கோளாறு இருக்கிறது என்று திமுகவை சரமாரியாக விமர்சித்திருந்தார். நடக்கல சார், அங்கே தவறு நடந்திருக்கு, நிர்வாக கோளாறு ஏற்பட்டிருக்கு, நிர்வாக திறமையின்மை இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இங்கே ஒரு மாற்று அரசியல் வேணும், நல்ல அரசியல் வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. மக்கள் நல கூட்டணி மாதிரி மக்கள் விரும்புகிறாங்க. மேலும் தமிழகத்தில் மாற்று அரசியல் வேண்டும் என்று பலர் விரும்புகின்றனர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக அவர் வெளியிட்ட பதிவில், தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு போற்றுதலுக்குரிய வகையில் செயல்பட்டு வருகிறது. நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஏழை எளிய மக்களுக்காக பல திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை பலர் விரும்புகிறார்கள் என்று 3 வாரங்களுக்கு முன் திமுகவை சரமாரியாக பந்தாடிய வேல்முருகன் இப்போது திடீரென பல்டி அடித்து திமுகவை பாராட்டி இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.